ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 1.5 ரோல் பைனாப்பிள் கூடை, அதாவது அன்னாச்சி கூடையுடைய ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 1.5 ரோல் ஆச்சு இந்த கூடை போடுறதுக்கு. எனக்கு மணி வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 1.25 ஆச்சு. மொத்தம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக, அப்புறம் இன்னொரு பேக்கெட்டில் ஒரு 1/4 மணி ஆச்சு. 1.25 பேக்கெட் மணி ஆச்சு. 1.5 ரோல் வந்து ஒயர் ஆச்சு. இதுக்கு ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடை நல்லா அழகாகவே பெருசாக இருக்குது. அடியில் வந்து நல்லா குச்சியெல்லாம் சொருவி போட்டிருக்கேன். இதனுடைய ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடை எப்படி போடுறது, இதுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூடைக்கு நம்ம 7 அடியில் 16 ஒயர் வந்து ரோஸ் கலரில் கட் பண்ணிக்க போகிறோம். வாங்க, கவரை பிரிக்காமையே இல்லை மேலே அந்த நாட் போட்டுக்காங்க, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயர் வந்து சிக் ஆகாமல் இருக்கும். நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்து 7 அடியில் வச்சு 6 7 போது கரெக்டாக நம்ம 6 கிட்ட இது பண்ணி வேறு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மொத்தம் இந்த ஒயர் ஒரு அளவு ஒயர் கட் பண்ணிக்கோன்னா இதே ஒயரை வச்சு நம்ம மீதி இருக்கிற 15 ஒயரும் கட் பண்ணிக்கலாம். அந்த ஒயர் அளவே மெஷர்மெண்ட்டு, ஒயரை லூஸாக விட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். அதனால் நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து அதே அளவில் ஒயரை கட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ 2 ஒயர் கட் பண்ணிட்டோம். இன்னும் 14 ஒயர் கட் பண்ணோம். மொத்தம் 16 ஒயரும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அதே கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். கட் பண்ண ஒரு ஒயர்லேருந்து அந்த 2 ஒயரை வந்து சரிசமமாக மடிச்சுக்கலாம். சரிசமமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த சரிசமமாக மடிச்சதில் அதே அளவு எடுத்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம 8 வருஷம் போடணும் இந்த இது அடிக்கி, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே இது பண்ணிக்கலாம். போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். போட்டு ரன்னிங் ஒயர் நம்ம அடித்து அளவு எடுத்தாலும் அது இந்த சைடு வந்துடும். ரன்னிங் ஒயரோடு இருக்கிறது இந்த சைடு வந்துடும். இது போட்ட நாட் இந்த 2 ஒயரும் வந்து அப் அண்ட் டவுன் மேலே செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் செக் பண்ணல இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே வந்து ஒயர் வந்து இதுவாகாது. அப்போது இந்த ஒயர் வந்து இதுவாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி இப்போது
அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 2ஆக மடித்து ஏன்னா ஒயர் ஒரு ஒயரும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே அப் அண்ட் டவுன் செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேலே போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மேலே வந்து இந்த இது போடும்போது இது வந்து அதிகமாகவும் இந்த சைடு கம்மியாகுதுன்னா மேலே நம்மளுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடும் கூட ஃபினிஷ் ஆகும்போது. இதே மாதிரி மீதி இருக்கிற 14 ஒயரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. மொத்தம் 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்டு நம்ம நாட் போட்டோம்ல அந்த ஒயரையே அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து மறுபடியும் இன்னொரு லைன் இங்கே நம்ம சைடில் விட்டோம்ல அந்த அளவே எடுத்து நாட் கொடுங்க. நாட்டில் டைட்டாக போடுங்க. இது ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம எவ்வளோ தான் டைட்டாக போட்டாலும் அது லூஸ் ஆகும். அடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் போடும்போது நாட்டில் நல்லா டைட் ஆகிடும். டைட்டாக போடுங்க நீங்களும். இப்போ வந்து நான் 2 லைன் போட்டேன். இன்னும் நம்ம வந்து பேஸ் அடி மொத்தம் 8 லைன் போடணும். 8 லைனுக்கு 2 போட்டாச்சு. இன்னும் 6 லைன் போடணும். இது வந்து உங்கள் அடையாளத்துக்காக இந்த 2 ஒயரையும் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இது போட்டு வச்சிட்டிங்கன்னா மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வர. மொத்தம் பேஸ் வந்து இந்த கூடைக்கு 8 லைன் போடணும். 8 லைன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடைக்கு மொத்தம் இது 8 லைன் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து 4 ஒயராக வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒயரை கட் பண்ண போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து சைடில் இருக்க அதே ஒயர் அளவு எடுத்து மடிச்சிட்டு நாலு நாட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு 4 நாட்டு ஒன்று 2 3 4 ரன்னிங் ஒயர் எடுத்து சைடில் இருக்க ஒயர் வந்து அளவு எடுத்து அந்த ஒயரை மடிச்சுட்டு 4 நாட் போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒயர் வந்து அளவு எடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் அதே ரன்னிங் ஒயர் எடுத்து அடுத்த 4 நாட்டு
அதே மேலே போகிற அளவு ஒயர் இதே மாதிரி 4 ஒயராக வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இது இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் 4 வரும், இந்த பக்கம் 8 இது போட்டிருக்கிறதால இந்த பக்கம் 4, மொத்தம் இதில் பக்கம் 2 வரும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 4 ஒயராக ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். இது கார்னர் திருப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிராஸாக போகிற இந்த பக்கம் இந்த ஒயரும் இந்த பக்கம் இந்த ஒயரும், இதுதான் இந்த கூடைக்கு வந்து கார்னர் திருப்புறது. அதே மாதிரி இந்த 2 ஒயர் இந்த மாதிரி தான் இந்த இதுக்கு கார்னர் திருப்பணும். இதே மாதிரி எல்லா சைடும் 4 சைடும் கார்னர் திருப்பிடணும். இதுதான் அந்த கூடைக்கு கார்னர் திருப்புறது. நாட் போட்டுட்டு அப்புறம் நம்ம நடுவில் இருக்க 2 ஒயர் இது இருக்குல்ல, 4 ஒயருக்கு ஒரு வாட்டி ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணோம்ல, அந்த 2 ஒயரை வந்து சேர்த்து ஒரு நாட் போடணும். இது மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு 4 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணியிருப்போம். மறுபடியும் 4 ஒயர் ஜாயின் அந்த 2 ஒயருக்கும் நடுவில் 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரை இப்படி சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த 4 நாட்டு ஃபஸ்ட்டு போட்ட 4 நாட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண இந்த 4 ஒயர் அதை எடுத்து ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் இருக்க 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் ஜாயினிங் ஆகுதுல்ல, அந்த 2ம் சேர்த்து ஒரு நாட் போடணும். நான் உங்களுக்கு பொறுமையாகவே காமிக்கிறேன். இந்த கூடை போடுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 ஒயர் எடுத்தோம். அந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம். அப்புறம் 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம். போட்டுட்டு இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரும் இந்த ஒயரும், இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இதுதான் நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு 2 நாட்டு வரும், அப்புறம் ஒரு நாட்டு, அதை சுற்றி இந்த பக்கம் 3 நாட்டு, இந்த பக்கம் 3 நாட்டு வரும்.
இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா சைடும், இந்த சைடு மொத்தம் 4 சைடும் போட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பொறுமையாக போடுங்க. இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர், அது 3 சேர்த்து ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. கிராஸ் ஆகிறதெல்லாம் நம்ம வந்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு நாட் போட்டுருங்க. மொத்தம் 4 இது வரும். 4 சைடும் போட்டுட்டு மேலே, அதாவது இந்த நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 ஒயர் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து 4 நாட்டு வரணும். 1 2 3 4 இது மாதிரி இதில் நீங்கள் ஃபுல்லாக போட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். சுற்றி எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இந்த மாதிரி 3 ஒயர் 2 சைடும் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலையும், அதாவது இந்த பள்ளத்துலேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 நாட்டு வரணும். இந்த பக்கம் 3 இருக்கணும், இந்த பக்கம் 3 இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம மணி கோக்க போகிறோம். இந்த பக்கம் 3 மணி, அந்த பக்கம் 3 மணி கோக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த பக்கம் 3 மணி, அந்த பக்கம் 3 மணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து நாட் போட போகிறோம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும்.
இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 போட்டுட்டு கிராஸ் ஆகிற ஒயரை இது மாதிரி போட்டு நாட் போட்டு இது பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சுற்றி இப்போ மணி கோர்த்து இது மாதிரி நாட் போட போகிறோம். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 டைமண்ட் வரா மாதிரி நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு மேலே எப்படி இருக்கும் இது மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்புறம் நடுவில் இந்த கிராஸ் ஆகிற நாட்டில் நம்ம போட்டு இந்த கூடைய முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைமண்ட் போட்டு மேலே வரையும் இது இருக்கும். அப்புறம் நம்ம 3 டைமண்ட் வர மாதிரி மேலே போட்டு கிராஸ் ஆகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இது நல்லா இப்படி இழுத்து போடணும். ஏன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நல்லா இப்படி இழுத்து கிராஸ் நட் போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி 3 முக்கோண வடிவில் நம்மளுக்கு வரணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக சொருவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இதுக்கு உள்ள கேப்பு. கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனா அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த பள்ளத்துலேருந்து இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாட்டு வரணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்டுட்டு உள்ள சொருவி ஒயரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஹேண்டலும் நான் போட்டுட்டேன் இந்த கூடைக்கு. இதுக்கு வந்து நான் 6 அடியில் 2 ஒயர் ஹேண்டல் தான் போட்டிருக்கேன் அந்த கூடைக்கு. ஃபுல்லாக போட்டுட்டு 2 சைடும் ஹேண்டல் போட்டுட்டு ப்ளூ கலர் ஒயர் வைத்து நான் அந்த பூ டிசைன் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. ஏன்னா ப்ளூ கலர் மணி கோத்துருக்கோம். அந்த ஒயர்லேயே ஒரு பூ டிசைன் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும்னு இதை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூடையை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு.